திமுகவை நாங்கள் அரண் வச்சு நாங்கள் காப்பாற்றணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களையும் நாங்கள் அரண் போல் வச்சு காப்பாற்றணும். இன்றைக்கி டிவிக்கேவையும் நாங்கள் காப்பாற்றுற சூழ்நிலை வந்துடும். இப்போ இந்த இடத்துல இடதுசாரிகள் இப்போ கம்யூனிஸ்டுகளினுடைய நிலைப்பாடை சார்ந்து விசிகாவோட முடிவு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறதா? ஏடிஎம்கேவுக்கு அழுத்தம் கொடுத்து சரி நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்க இப்படின்லாம் சொல்லி பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சி அமைச்சர முடியும். அது பிஜேபி நினைச்சா, விஜய் பிஜேபியோட உதவியை நாடினா. ஆனால் இப்போவும் அவர் அந்த ஸ்டாண்டை எடுக்காம இந்த பக்கம் இடதுசாரிகள் விசிகா வேணும் அப்படின்னு பிஜேபிக்கு அகைன்ஸ்டான ஒரு நகர்வை தான் விஜய் முன்னெடுக்கிறார்ல. அதனால இப்போவும் விஜய் மேலே நம்பிக்கை வரலையா? சென்னையிலேருந்து உங்களுக்கு கன்னியாகுமரி வரையும் ரொம்ப வலிமையாக இருக்குது. நீங்கள் திமுக அடுத்து மூன்றாவது மிகப்பெரிய கட்சினா அது விசிகா தான். அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கிராமப்புறங்களில் இந்த அளவுக்கு வாக்கு வங்கி அதிகமாக திமுக கூட்டணி வாங்கியிருக்குன்னா அதுக்கு விசிகா தான் காரணம். இப்போ திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்தால் அது ஒரு வலிமையான கூட்டணியாக தான் இருக்குமா, இல்லை அது ரெண்டு பேருமே சேரக்கூடாதவர்கள் சேர்ந்தால் ரெண்டு பேருக்கு பாதிப்பு இல்லையா, அந்த மாதிரி ஆகி போயிடுமா அப்படின்றது மக்கள் ஏற்றுக்குவாங்களா? முதல்ல யாருமே எதிர்ப்பு கிடையாது. யாருக்கும் யாரும் நிரந்தரமான எதிர்ப்பு கிடையாது. நிர்வாக பணிகளில் அவர் தலையிட ஆரம்பிச்சிருக்கிறதுன்னு சொல்லி நகர்வுகள் அப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ இந்த சூழல் பாஜகவினுடைய தலையீடாக தான் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா, ஆளுநர் மூலமாக. அப்போது நீங்கள் பாஜக உள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிற விசிகா கம்யூனிஸ்ட் இடதுசாரிகள் எல்லாம் இந்த இடத்துல விஜய்க்கு ஆதரவு கொடுப்பதன் மூலமாக தானே நீங்கள் அதை தடுக்க முடியும். ஒருவேளை நம்ம விஜய் கூட போய் அது அமைச்சரவையில் பங்குன்னு ஒன்று கொடுத்தா அது இப்போ வன்னியரசு அவர்கள் ஜெயிச்சிருக்கிறதுனால வன்னியரசு அவர்களுக்கு அந்த அமைச்சரவையில் இடம் அப்படின்றத திருமாவளவன் அவர்கள் ஒருவேளை அது ஏற்றுக்க மறுக்கிறாரோ? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில செயலாளர் திரு இசை அமுதன் அவர்கள். அவரிடம் தற்போது விசிகாவினுடைய நகர்வுகள் குறித்தும் தற்போதைய பரபரப்பான அரசியலில் விசிகாவினுடைய நிலைப்பாடுகள் பற்றியும் பல்வேறு விஷயங்கள் பற்றி பேச இருக்கிறோம். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்துலையும் சற்று முன்னதாக திருமாவளவன் அவர்கள் குறித்த அப்டேட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஏவாவேலு அவர்களை சந்திச்சிருக்கிறதுக்கான முகாந்திரங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வருது. இப்போ விஜய் அவர்கள் கொஞ்சம் பெரும்பான்மை பெறும் சுச்சுவேஷனில் விசிகா இடதுசாரிகள் எல்லாம் ஆதரவு தெரிவிக்கலான்ற இந்த சினாரியோவில் ஏன் ஒரு காலதாமதம் எடுத்துக்கிட்டே இருக்குது? நிறைய ஆலோசனை கூட்டங்கள், முடிவெடுப்பதற்கு நிறைய டைம் எடுத்துக்கிறது. எதனால் இந்த தாமதம் ஆகுது? விசிகா என்ன நினைக்குது விஜய் அவர்களுடைய வெற்றி? தேர்தல் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த தேர்தல் நாங்கள் போட்டிட்டோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2 சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், 2 நாடாளுமன்ற தேர்தல் சந்திச்சு தொடர்ந்து அவங்க கூட நாங்கள் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ கிட்டத்தட்ட நாங்கள் அவங்க கூட ஒரு 15 ஆண்டு காலமாக அவங்ககிட்ட நாங்கள் ஒரு கூட்டணின்னு நாங்கள் இருந்து நாங்கள் மக்கள் பணி செஞ்சுட்டு இருக்கும்போது, தேர்தல் காலம் கண்டுட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு கால தாமதம் தேவைப்படுது. ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 தொகுதியில் போட்டிட்டோம். அவங்க கிட்டத்தட்ட நிறைய தொகுதியில் போட்டிட்டாங்க. நாங்கள் குறைந்த தொகுதியில் வென்றெடுத்தோம். இப்போ இதற்கு சூழ்நிலை பொதுவாக விஜய் ஒரு சினிமா மாய உலகத்தில் அதிகமாக ஓட்டு வாங்கி மெஜாரிட்டி காமிச்சிட்டார். இருந்தாலும் நாங்கள் ஒரு கூட்டணி நாங்கள் இருக்கும்போது கூட்டணியிலே நாங்கள் அந்த கூட்டணி தோல்வி தான் அடைஞ்சிருக்கோம் இல்லையா, கூட்டணி உள்ள தலைவர்கள் யாருமே தோல்வி அடையலை. அதனால் சற்று நாங்கள் இதில் எது சரி தவறு அப்படின்னு சில கலந்தாய்வுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. கட்சியுடைய நலன்கள் இருக்குது, கூட்டணி கட்சியுடைய நலனும் இருக்குது. எது சரியாக இருக்கும்? ஏன்னா ஆதரித்தாலும் ஆதரிக்காட்டினாலும் ஆதரித்தா யார் என்ன பிரச்சனை வரும், ஆதரிக்கலைன்னா என்ன பிரச்சனை வரும், இப்படி பல்வேறு கேள்விகள்லாம் இடையே இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு சில இடத்துல மட்டும் இந்த கட்சிங்கிறது இல்லை. சென்னையிலேருந்து உங்களுக்கு கன்னியாகுமரி வரையும் ரொம்ப வலிமையாக இருக்குது. நீங்கள் திமுக அடுத்து மூன்றாவது மிகப்பெரிய கட்சினா அது விசிகா தான். அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கிராமப்புறங்களில் இந்த அளவுக்கு வாக்கு வங்கி அதிகமாக திமுக கூட்டணி வாங்கியிருக்குன்னா அதுக்கு விசிகா தான் காரணம். அந்தளவு அங்கே இருக்கும்போது சில நேரங்கள் எங்களுக்கு தேவைப்படுது. இது சரியா தவறா அப்படின்னு எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலையும் நாங்கள் ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். அவங்களுடைய கருத்துலையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். அதனால் எது அப்படின்னு இன்றைக்கி என்ன இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த மீட்டிங்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது எங்கள் தலைவர் தான் இறுதியான முடிவு எடுக்கக்கூடிய நிலையில் இருக்குது. இன்று மாலை ஒரு கூட்டம் நடக்குது. நாளைக்கு காலையில் அதிகாரப்பூர்வ சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அந்த கூட்டம் நடக்கும். அதை நாளை காலையில் ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு
தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க பார்க்குறாங்க. ஏன் இன்னும் தமிழ்நாட்டில் என்ன ஆட்சி அமையல, என்ன காரணம், யார் யார் வந்து இதுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க, யார் இடையூறாக இருக்கிறாங்க உற்று பார்க்குறாங்க. அப்போ வந்து ஒரு விளக்கமான ஒரு பதில் கொடுக்க வேண்டிய தேவையில் நாங்கள் இருக்கிறோம். அதனால் நாளை காலையில் வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வர வச்சு எங்களுடைய நிலைப்பாடு வந்து என்னங்கிறது வந்து எங்களுடைய தலைவர் அவர் வந்து ரொம்ப தெளிவாக அவர் விளக்கிடுவார். இல்லை, இப்போ வரைக்கும் விஜய் மேலே ஒரு நம்பிக்கை வரலையா? அதனால தான் நிறைய ஆலோசிக்க வேண்டிய தேவை இருக்கா? இப்போது உங்கள் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸே இப்போ போய் ஜாயின் பண்ணிட்டாங்களே, இன்னமும் அந்த நம்பிக்கை வராமல் இருக்கா? இல்லை, அது விஜய் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது வந்து ரெண்டாவது விஷயமா இருக்கணும். ஆனால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். அப்போ அவங்களுடைய மனநிலை நாங்கள் என்ன நாங்கள் தெரிஞ்சுக்கணும், எங்களுடைய மனநிலை என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும், அவங்க தெரிஞ்சுக்கணும். திமுகவில் இருக்கக்கூடிய தொடருடைய மனநிலை நாங்கள் தெரிஞ்சுக்கணும், எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தொடருடைய மனநிலை நாங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது நாங்கள் கலந்து பேசாமல் டக்குன்னு நமக்கு ஒரு இடம் கிடைக்குது, நம்ம டக்குன்னு போய் ஆதரவு கொடுத்துருவோம், நம்ம டக்குன்னு நமக்கு ஒரு அமைச்சராகணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்க சூழ்நிலை இருக்கிறார் தலைவர். ஆனால் இந்த தமிழ்நாட்டுக்கு எது நலன் எது சரின்னு வந்து அவருடைய முழுமையாக அவருக்கு தெரியும். அந்த நலன் கருதி கண்டிப்பாக அவர் முடிவெடுப்பார். எங்கள் தலைவர் எப்பயுமே நீங்கள் திமுக கூட்டணி இந்த இடத்துல கூட்டணி தர்மம் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம அதை முன் வச்சு நம்ம முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்குன்னு நீங்கள் சொல்லும் பொழுது, இதே கடந்த காலங்களில் விசிகாவே திருமாவளவன் அவர்களே இந்த கூட்டணியில் சகித்து கொண்டு தான் இருக்கிறோம், இந்த கூட்டணியில் இருக்கிறதுல எங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகளை தடுக்கிறதுல திமுகவும் பெருசாக வேலை செய்யலைன்ற மாதிரியான விஷயங்கள் கடந்த காலங்களில் இருந்திருக்குல்ல. அப்போ அந்த பாயிண்ட்டை வச்சு தான் ஏன் இந்த வாய்ப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பயன்படுத்திக்க கூடாது? இப்போ போய் எதுக்கு திமுக கூட கன்சிடர் பண்ணி அவங்களோட முடிவுகளை ஏன் எதிர்பார்க்கணும் கேள்வி கேட்குறாங்க. திமுகவுடைய அவங்களுடைய முடிவு நாங்கள் எதிர்பார்க்கல. எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய முடிவு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிர்வாகிகள் ஒவ்வொரு விதமாக பேசலாம், ஆனால் கடைகோடியில் இருக்கக்கூடிய தொண்டருடைய மனநிலை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிதான் எங்கள் தலைவர் வந்து தெரிஞ்சுக்குவார், அப்படி தான் புரிஞ்சுக்குவார். அதன் அடிப்படையில் எங்கள் தலைவர் வந்து அது வெளியில் சொல்லுவார். ஒரு நிர்வாகிக்கு இந்த இப்படி ஒரு நிகழ்வு இருக்குது, இப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அது உள்வாங்கிக்குவார். ஆனால் தொண்டனுடைய மனநிலை என்னவாக இருக்குது, இந்த கட்சியோடைய எதிர்காலம் என்னவாக இருக்குது அதை, ஏன்னா இந்த கட்சி வந்து 0லேருந்து 100 கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காரு. அதை இந்த கட்சி நம்ம எப்படி மேல் நோக்கி கொண்டுட்டு போகணுங்கிறது அந்த பார்வைங்கிறது எங்கள் தலைவருக்கு வந்து மிக தெளிவாக இருக்கும். அதனால சின்ன தாமதங்கள் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம் இல்லையா, வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் போன தேர்தலில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து குறைந்த இடங்களில் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் யார் வரக்கூடாதுங்கிறது நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் திமுக கூட்டணி இல்லாமல் நாங்கள் வேறு கூட்டணி வச்சுருந்தோம்னா நேரம் வந்து பிஜேபி ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து கால் ஊன்றிருக்கும். இப்போ ஒன்று தான் இருந்திருக்கு, இப்போ நேரம் ரொம்ப வலிமையாக ஊன்றிருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து திமுக நாங்கள் வராமல், அது பிஜேபி நாங்கள் வராமல் நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டோம். அங்கே விஜயனுடைய பாஜக எதிர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? அது இப்போ தான் அவர் வந்திருக்கிறாரு, நம்ம எடுத்துங்க ஒத்து டக்கு டக்கு சொல்லிட முடியாது. ஏன்னா மக்களுடைய மனநிலை வேறு, தேர்தல் களம் என்பது வேறு, ஆட்சி செய்யக்கூடிய மனநிலை என்பது வேறு. மக்கள் வந்து தேர்தலில் வேறு மாதிரி ஒரு வாக்கு செலுத்தியிருக்காங்க. ஆனால் அந்த ஆட்சி செய்யக்கூடிய மனநிலை என்ன, அவங்க இன்னும் அந்த அடியெடுத்து வைக்கல. அந்த அடியெடுத்து வச்சு போகிறது அவங்களுடைய பார்வை என்ன நமக்கு தெளிவாக தெரியும். இந்த இடத்துல கூட ஒருவேளை அவர் இப்போ ஏடிஎம்கே பக்கமோ இப்போ பிஜேபியோட ஹெல்ப்பை கேட்டாலோ கண்டிப்பாக பிஜேபியோட ஒரு நகர்வின் கீழே அவரால் ஆட்சி அமைச்சிட முடியுன்ற ஒரு பார்வையை ஒன்று வைக்கிறாங்க. ஏடிஎம்கேவுக்கு அழுத்தம் கொடுத்து சரி நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கள் இப்படின்லாம் சொல்லி பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சி அமைச்சிட முடியும். அது பிஜேபி நினச்சா, விஜய் பிஜேபியோட உதவியை நாடினா. ஆனால் இப்போவும் அவர் அந்த ஸ்டாண்டை எடுக்காமல் இந்த பக்கம் இடதுசாரிகள் விசிகா வேணும் அப்படின்னு பிஜேபிக்கு அகைன்ஸ்டான ஒரு நகர்வை தான் விஜய் முன்னெடுக்கிறார்ல. அதனால இப்போவும் விஜய் மேலே நம்பிக்கை வரலையா? நீங்கள் சொன்னது போல் பாஜக எதிர்ப்பில் இப்போ விஜய் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இல்லை, அவர் நம்பிக்கை ஊட்டுவதற்கு வந்து இப்போ தான் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. நம்பிக்கை அது எந்த அளவு அவர் வந்து ரொம்ப வலிமை செலுத்துகிறாருங்கிறது நமக்கு இன்னும் புரிபடலை. அதனால தான் ஒரு சின்ன ஒரு தேக்கம் கூட இருக்குது. இந்த தகவலை ஏன் சொல்கிறேன்னா, அவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பிஜேபி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துடலாம். ஆனால் ஏடிஎம்கே வந்து அவங்க வந்து கொஞ்சம் தள்ளி வச்ச மாதிரி நாளைக்கு டிவிக்கேவும் அவங்க தள்ளி வச்சுருவாங்க. அந்த அடிப்படையில் இது வேணாம், நாளைக்கு ஏடிஎம்கே என்ன நிலைமையோ அதே நிலைமை நாளைக்கு டிவிக்கு வந்தாலும் வந்துடும். அதனால் கொள்கை சார்ந்து சரியாக இருக்கக்கூடிய வந்து கம்யூனிஸ்ட்டுகளும் சரி, எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சரி, இவங்க கூட நம்ம வந்து ஒரு உறவு வச்சுக்கிட்டா தான் சுமூகமாக ஒரு 5 ஆண்டு காலமாக போக முடியும். ஏன்னா ஏடிஎம்கேல வந்து எவ்வளோ என்ன பிரச்சனை வச்சுன்னு தெரியும் உங்களுக்கு, பிஜேபி என்ன பிரச்சனை வச்சுன்னு தெரியும். அந்த பிரச்சனைலாம் வரக்கூடாது. நம்ம வந்து முழுமையான ஒரு கூட்டணி, எங்களுடைய வலிமையான வந்து எங்களுடைய கூட்டணி தேவைப்படுது, எங்களுடைய ஆதரவு அவங்களுக்கு தேவைப்படுது, எங்களுடைய அரணாக இருக்கட்டும், எங்களுடைய பாதுகாப்பாக இருக்கட்டும், எங்களுடைய அரசியல் தெளிவாக இருக்கட்டும்,
எப்படி சட்டமன்றத்தில் நாங்கள் பேசக்கூடிய தெளிவு எங்கள்கிட்ட இருக்குது, எப்படி பொதுமக்கள்கிட்ட பேசக்கூடிய தெளிவு எங்கள்கிட்ட இருக்குது. அதனால் எங்களுடைய அது அன்பை தான் அவங்க பெறுறாங்க. ஆதரவுன்றதோட ஒரு விதங்கிறத ஒரு அன்பை பரிமாறிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்படி தான் இதை நான் எடுத்துக்க முடியும். அது அப்படி தான் அதை நான் சொல்லவும் முடியும். இப்போ இந்த இடத்துல இடதுசாரிகள் இப்போ கம்யூனிஸ்டுகளினுடைய நிலைப்பாடை சார்ந்து விசிகாவோட முடிவு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறதா? அப்படி கிடையாது. கம்யூனிஸ்டுக்கு வந்து என்ன கொள்கைகளோ அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 80% எங்களுக்கு அந்த கொள்கைகள் இருக்கும். ஒரு சில இடத்துல தான் வேறுபடும். மற்ற இதெல்லாம் எங்களுக்கு எல்லாமே ஒரே ஒரு விதமாக இருக்கும். அதனால் நாங்கள் அவங்க எளிய மக்களுக்காக போராடுறாங்க, நாங்கள் எளிய மக்களுக்காக போராடுறோம். அதன் அடிப்படையில் எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கருத்து உடன்பாடு தான், கொள்கையும் உடன்பாடு தான். அதனால் வந்து ஒரு கூட பிறந்த ஒரு அண்ணன் தம்பி எப்படி இருப்பாங்களோ, ஒரு வந்து ஒரு குடும்பத்தில் எப்படி உற்றார் உறவினர் இருப்பாங்களோ அந்த நிலைமையில் தான் அவங்க கம்யூனிஸ்டுகள் வந்து எங்களை பார்க்குறாங்க, நாங்கள் அவங்கள பார்க்குறோம். அந்த அடிப்படையில் தான் இது நாங்கள் வந்து இந்த மக்கள் பணியை கொண்டுட்டு போகிறோம். ஒரு வேற்றுமை நினச்சிருந்தோன்னா நாங்கள் வந்து அவங்க வேறு திசை நோக்கி நகருவாங்க, நாங்கள் ஒரு வேறு திசை நோக்கி நகருவோம். ஆனால் எங்களுடைய பணி 2 கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் 3 சேர்ந்து எப்படி இந்தியாவுக்கு வந்து எப்படி ஒரு முக்கோணம் இருக்கும் அந்த பார்வையில் தான் நாங்கள் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் கம்யூனிஸ்ட். ஏன்னா இந்த சுச்சுவேஷனில் இடதுசாரிகளினுடைய அவங்களோடு கலந்தாலோசிக்க வேண்டி இருக்குன்னு திருமா அவர்கள் சொல்கிறார். இப்போ 3 பேரும் எல்லாம் சேர்ந்து தான் ஆலோசித்து முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் இங்கே போகிற பாதை அப்படிங்கிறதுலையும் அந்த பிரதானமாக முன் வச்சிருக்கிற அந்த கோஷம் அப்படிங்கிறதுலையும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது விசிக்கு அது அழுத்தமாக முன்வைக்கிற ஒரு விஷயம். ஆனால் கம்யூனிஸ்டுகள் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறதுல பெருசாக நாட்டம் இல்லாமல் இருப்பவர்கள். அப்போது இந்த இடத்துல அந்த பாயிண்ட் இல்லாததுனால இப்போ கம்யூனிஸ்டுகள் பின்வாங்குறாங்கன்னா, ஆனால் விசிகாவுக்கு அந்த தேவையும் இருக்குது, அதுக்கான சூழலும் இருக்குன்ற போது கம்யூனிஸ்டுகள் சரி பின்வாங்கிட்டாங்கன்னு விசிகாவும் பின்வாங்கிடுமா? இல்லை, இன்னும் கம்யூனிஸ்ட் இன்னும் பின்வாங்கலை. இல்லை இன்கேஸ் வாங்கும் இல்லை கம்யூனிஸ்ட் இன்னும் பின்வாங்கலை. 1, 2வது அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. 2, 3வது என்னென்னா அவங்களுக்கும் சில வந்து அதிகார மையத்தில் அடுத்து உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது, அதன் பிறகு வந்து சில பொறுப்பு தமிழ்நாடு சில பொறுப்புகள்லாம் இருக்குது. அவங்களுக்கும் வந்து அந்த அதிகார பகுதியில் அவங்க வருவாங்கன்னு அவங்களுக்கு விருப்பம் இருக்கும். அது நம்ம வந்து அவங்க கம்யூனிஸ்ட்டை குறைச்சி மதிப்பிட முடியாது. ஏன்னா அவங்களாம் கம்யூனிஸ்ட்ங்கிறது வந்து உலக லெவலில் இருக்குது. அதனால் அந்த கம்யூனிஸ்ட்டை எப்பயுமே நாங்கள் வந்து குறைச்சி மதிப்பிட மாட்டோம். அதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். அதேமாரி நாங்கள் ஆட்சியின் பங்கு அதிகாரத்தின் பங்கு வந்து அந்த கொள்கை பற்றி நாங்கள் இருக்கிறோம். அதனால் வந்து எங்களுக்கு வந்து டிவிக்கே முன்னாடி எங்களுக்கு வந்து திமுகவில் நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு எடுத்துக்கிட்டோம். எப்படி சொல்ல போனால் உள்ளாட்சி தேர்தலில் பல ஒன்றிய பெருந்தலைவராக நாங்கள் ஆயிருக்கிறோம். கலைஞர் காலகட்டத்திலே ஒன்றிய பெருந்தலைவராக இருக்கிறோம், நகராட்சி தலைவராக இருக்கிறோம், பேரூராட்சி தலைவராக இருக்கிறோம். அதே போல் நீங்கள் வந்து அண்ணன் தளபதியார் ஆட்சி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேயராக இருக்கிறோம், ஒன்றிய பெருந்தலைவராக இருக்கிறோம், பேரூராட்சி தலைவராக இருக்கிறோம், நகராட்சி தலைவராக இருக்கிறோம். அதனால் வந்து நாங்கள் அதேமாரி வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறோம், அதேமாதிரி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோம். அதனால் நாங்கள் அது எல்லாமே நாங்கள் பகிர்ந்து எடுத்துக்கிட்டோம். இது வந்து இன்னும் சில பேருக்கு புரியாமல் இருக்காது. நாங்கள் இன்னும் அதிகாரத்துக்கு வரல, ஆட்சி வரல அப்படின்னு. உள்ளாட்சித்துறை நாங்கள் எப்படி மேயரானோம், உள்ளாட்சித்துறை எப்படி நாங்கள் நகராட்சி தலைவரானோம், எப்படி பேரூராட்சி தலைவரானோம். அப்போ அது ஒரு ஆட்சி தானே. உள்ளாட்சித்துறை நாங்கள் ஆட்சி வாங்கியிருக்கிறோம்ல. அப்போ நாடாளுமன்றத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை எங்கள் தலைவர் 3 தடவை கிட்டத்தட்ட நாடாளுமன்ற போயிருக்காரு. அப்போ அந்த பகிர்வு நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அதேமாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 சட்டமன்ற தேர்தல் நாங்கள் வந்து எங்களுடைய எம்எல்ஏக்கெலாம் உள்ள சட்டமன்றத்துக்குள்ள போயிருக்கிறாங்க. அப்போ அதுலேயும் நாங்கள் வந்து அந்த பகிர்வு நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இருந்தாலும் அமைச்சரவையில் பங்கு நோக்கி தானே இருக்கு. ஆமாம், இல்லை நகர்ந்து தானே வரணும். எடுத்த உடனே நம்ம வந்து பறந்துட முடியாதுல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நடந்து வரணும். நாங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் ஒரு எம்எல்ஏ ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் 4 எம்எல்ஏ ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் 1 எம்பி ஆனால் ஒன்றுமே இருந்தால் இன்றைக்கி 2 எம்பி இருக்கிறோம். ஒன்றுமே இருந்தால் எவ்வளோ இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 900 பேர் இல்லை ஒரு 1000 பேர் பஞ்சாயத்தில் இருப்பாங்க விசிகாவில். இன்றைக்கி பார்த்து ஒன்றிய அரசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 பேர் மேலே இருக்கிறாங்க. அதேமாரி வந்து நீங்கள் வந்து பேரூராட்சி தலைவர் நீங்கள் பாருங்கள், துணை மேயரில் பாருங்கள். நாங்கள் வச்ச கோரிக்கை தான் வந்து இன்றைக்கி சென்னையில் வந்து மேயர் வந்து ஒரு தலித் ஆகிருக்கு. அப்போ அந்தளவுக்கு நாங்கள் வலிமை கொடுத்துருக்கோம்ல. நாங்கள் தான் இந்த முன்னேற்பாடு எடுத்தோம், நாங்கள் தான் வழி நடத்தணும். அப்போ எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் போது எங்கள் கொள்கை முழுக்குங்கிறது நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் வந்து விதைகள் போட்டுக்கிட்டே தான் வந்துருக்கிறோம். இன்றைக்கி மரமாக வந்து நிற்குது. இன்றைக்கி வந்து அந்த மரத்தில் நாங்கள் வந்து கனி பறிக்க போகிறோமா இல்லை கனி பறிக்க போகிறதுலையாங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 3-4 ஹவர்ஸில் ஒரு தெரிஞ்சிடும். ஏன்னா இங்கே இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போது பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி பதவி பிரமாணத்தை செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பெரும்பான்மையை நிரூபிக்கலாம் சட்டமன்றத்தில் அப்படின்னு ஆளுநர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணாமல் இப்போ கர்நாடகாவிலலாம் அந்த விஷயங்கள் நடந்தது.
ஆனால் அப்படி பண்ணாமல் இப்போது பெரும்பான்மையை நிரூபித்தாதான் பண்ணி வைப்பேன்ற மாதிரி இப்போ ஆளுநர் அவர்கள் ஈடுபடுறதும், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியிலேருந்து நிர்வாக பணிகளில் அவர் தலையிட ஆரம்பிச்சிருக்கிறதும்னு சொல்லி நகர்வுகள் அப்படி போயிட்டு இருக்கும்போது, இப்போ இந்த சூழல் வந்து பாஜகவினுடைய தலையீடாக தான் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா ஆளுநர் மூலமாக. அப்போது நீங்கள் பாஜக உள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிற விசிகா, கம்யூனிஸ்ட், இடதுசாரிகள் எல்லாம் இப்போ இந்த இடத்துல விஜய்க்கு ஆதரவு கொடுப்பதன் மூலமாக தானே நீங்கள் அதை தடுக்க முடியும். இல்லை, அது என்னென்னா இவங்க காங்கிரஸ் வந்து போகாமல் இருந்துச்சுன்னா இதுவரையும் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் என்றைக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ அப்போ தான் பிஜேபி உள்ள என்ட்ராச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த இடத்தையும் வந்து திமுகவை நாங்கள் வந்து அரண் வச்சு நாங்கள் காப்பாற்றணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களையும் நாங்கள் அரண் போல் வச்சு காப்பாற்றணும். இன்றைக்கி டிவிக்கேவையும் நாங்கள் காப்பாற்றுற சூழ்நிலை வந்துடும். ஏன்னா அதிமுக வந்து ஏதோ ஒரு ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு மறுபடியும் பிஜேபி உள்ளே வந்துருமாங்கிறது ஒரு ஐயம் ஒன்று இருக்குது. அந்த சூழ்நிலை வந்துடக்கூடாது. தமிழ்நாட்டில் மறுபடியும் பிஜேபி கால் கொண்டுறக்கூடாது. அப்படி ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். அப்படி ஒரு கட்டாயத்தில் அந்த முடிவுகள் எடுத்தால் நாங்கள் அதையும் ஒரு அரவணைச்சு போகிற சூழ்நிலை ஆகிப்படும். ஏன்னா கரெக்டாக ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு நகரும் அந்த பக்கம் தென்படுற மாதிரி இருக்குது. ஏன்னா அதிமுக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட அங்கே ரெசார்ட்டில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி நம்பிக்கையோடு இருங்க, நம்ம ஒரு 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 திடீர் ட்விஸ்ட் ஏற்பட போது, மாற்றம் ஏற்பட போது, நம்ம இது போகிற அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்கல்ல, அதுக்கு சாத்தியம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை பின்னாடி என்ன நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சாத்தியம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா இது வந்து அரசியல். இது வந்து உலகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு மோகங்கிறது ரெண்டு தான். ஒன்று சினிமா, இன்னொன்று அரசியல். சினிமாங்கிறது அது வந்து ஒரு மர்ம உலகம். அரசியலுங்கிறது ஒரு வெளிப்படையான ஒரு மர்ம இது. அதை நாங்கள் அந்த எளிய மக்கள்லாம் உடச்சி அப்படிலாம் கிடையாது. அந்த மக்கள் போராட்டங்கள் கொண்டுட்டு வந்து நாங்கள் வந்து அதை சமநிலைப்படுத்துகிறோம். இது வந்து அப்படி கிடையாது. இது ஒரு மோகம் சார்ந்த விஷயங்கள் கிடையாது. இது வந்து மக்கள் சார்ந்த, மக்கள் பணி செய்யக்கூடிய சார்ந்த வேலை அப்படின்னு அதை நாங்கள் கொண்டுட்டு வரோம். ஆனால் அந்த நிகழ்வு நடக்குமா நடக்காதுங்கிறது வந்து அது சில தகவல் வருது. அது நம்ம டக்குன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா செவி மூலியமாக ஒரு தகவல், அது உறுதியான தகவலாக இருக்காது. நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள், பார்க்கக்கூடிய உணர்வுகள் தான் உண்மையாக இருக்கும். அதனால் வந்து அப்படி ஒரு சம்பவம் நடக்குமாங்கிறது வந்து சொல்லாமல் இருக்க முடியல இப்போதைக்கு. ரெண்டுக்குமே நம்ம வந்து ஒரு அது எப்படி அதிமுக தாவேக கூட சேரும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை, அது எப்படினாலும் சேரலாம். அதிமுக தாவேக கூட சேரலாம், இல்லை அதிமுக வேறு யாரு கூட சேரலாம். அங்கே தான் இன்னொரு பாயிண்ட் வருது, அதிமுகவும் திமுகவும் சேர போகிறாங்க அப்படின்னு. இல்லை, அதுதான் சொல்கிறேன். அது நான் சொல்லக்கூடாதுன்றதுனால அந்த வாரம் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் எங்கள் கட்சியில் இருக்கும்போது நான் எங்கள் கட்சியை பற்றி நான் சொல்லலாம். நான் ஒரு திமுக பற்றி நான் விமர்சனம் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் அந்த அடிப்படை கிடையாது. ஒரு திமுகவுக்கு வந்து நான் வந்து ஒரு விடுதல் விடலாம், ஒரு கோரிக்கை வைக்கலாம், ஏதாவது ஒரு தகவல் சொல்லலாம். ஆனால் இதுதான் பண்ணுங்க, இது செய்யுங்கன்னு சொல்லி நான் திமுக அழுத்து கொடுக்க முடியாது. ஏன்னா நான் எங்கள் கட்சியில் நான் உறுப்பினர். சரி, ஆனால் நம்ம அப்படி போக வேணாம். நான் இப்படி கேட்குறேன், நீங்கள் ஒரு பிசிகாவில் இருப்பவராகவும் சொல்லலாம், அல்லது ஒரு தமிழ்நாட்டு பிரஜையாகவும் சொல்லலாமே. இப்போ திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்தால் அது வந்து ஒரு வலிமையான கூட்டணியாக தான் இருக்குமா, இல்லை அது ரெண்டு பேருமே சேரக்கூடாதவர்கள் சேர்ந்தால் ரெண்டு பேருக்கும் பாதிப்பு இல்லையா, அந்த மாதிரி ஆகி போயிடுமா அப்படின்றது மக்கள் ஏற்றுக்குவாங்களா? முதல்ல இல்லை, யாருமே எதிரி கிடையாது. யாருக்கும் யாரும் நிரந்தரமான எதிரி கிடையாது. இல்லை, அதிமுகவே திமுக எதிர்ப்புன்ற பிரதான கொள்கையின் மேலே கட்டமைக்கப்பட்டது தானே. கொள்கை சார்ந்த அவங்க எதிரி. ஆனால் சில இடத்துல சில நேரங்களில் அப்படி ஒரு வாய்ப்புகள் வரும்போது சில நிகழ்வு நடக்க தானே செய்யும். நம்ம பார்க்க தானே போகிறோம், இது உண்மையா, அப்படியே நடந்துச்சா நடக்கலையான்னு அதை நம்ம பார்க்க தானே போகிறோம். ஏன்னா சில நிகழ்வு நடந்தது, அதுக்கு எதுவும் நம்ம தடுக்க முடியாதுல்ல. ஏன்னா திமுகவில் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்கள், அவங்க தொண்டர்கள், அவங்க அது முடிவு செய்ய வேண்டிய நேரம். அதேமாதிரி அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், அவங்க எம்எல்ஏக்கள், அந்த அண்ணன் எடப்பாடி அவர் முடிவு செய்ய வேண்டிய நேரம். அவங்க தொண்டர்கள், அவங்களுடைய எம்எல்ஏக்கள், அவங்களுடைய தலைவர்கள், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக உரிமை ஒரு மனிதனாக இருந்து ஒரு கருத்தை சொல்லிட்டு முடியும். ஆனால் அது என்னன்னா, நான் ஒரு சார்ந்திருக்க கட்சி இருந்தாலும் அது சொல்லிவிட்டு அது நல்லா இருக்காது. ஒரு எந்த பொறுப்பும் இல்லாமல் நான் வந்து ஒரு தனித்துவமாக இருந்தேன்னா டக்குன்னு சொல்லிடலாம் நான். அதனால் இது எனக்கு வந்து இந்த விடையுமே என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் அது என்னவா மாறும், மக்கள்லாம் எப்படி பார்ப்பாங்க, அப்போ வந்து திராவிடர்கள்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்களா, அப்போ வந்து திராவிடர்கள் எல்லாத்துக்கும் ஒற்றுமை கிடச்சிருமா, அப்படி அதில் தமிழர்களெல்லாம் வந்து தமிழர்கள் திராவிடர்கள் எல்லாம் சேர்ந்து திராவிடர் முன்னேற்ற கழகத்தில் ஒன்று சேர்ந்துருவாங்களா அப்படின்னு எனக்குள்ள ஒரு சின்ன வகையும் ஒன்று இருக்குது. ஆனால் இதுக்கு நேரமும் அதுக்கு கொடுக்க காலமும் தான் பதில் சொல்லணும். எப்படியும் இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்குது. அந்த 5 வருஷத்தில் ஏதாவது ஒரு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பங்கள் ஏதோ இப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்காது. கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். இப்போ ஆளும் இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள்னு இருக்கும் பொழுது அந்த திராவிட இயக்கங்கள் ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் விசிகாவுக்கான பிரதிநிதித்துவம் கிடைச்சிடுச்சா அப்படின்னா இன்னமும் நீங்கள் கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் கேட்குறத கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு.
அப்போது நீங்கள் வர்றதுக்கான கேட்டதுக்கான விஷயத்தை கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தர் வராருன்னா அவரோட ஆட்சி காலத்தில் உங்களுக்கானது இல்லை கிடைச்சிடும். நம்ம அவர் நான் கேட்குறது கிடைக்கிறதுக்கான டக்குன்னு நம்ம போய் அவர் போய் சேர்ந்துட முடியாது. இதில் சேர்ந்தால் என்ன பலன், இதில் சேராமல் இருந்தால் என்ன பலவீனம், அதை வந்து ஒரு சோதனையாக நாங்கள் சுய பரிசோதனை செஞ்சிடணும். அதன் பிறகு தான் அவர் அண்ணன் விஜய் அவர்கிட்ட நாங்கள் போய் சேர்றது சேராமல் இருப்பதுங்கிறது ஒரு விடயமாக இருக்கும். அதனால் வந்து 2 திராவிடர்கள் வந்து சேர்ந்து இருப்பதுங்கிறது அந்த திராவிடர்களுக்கு தமிழ்நாட்டில் மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்கிறது ஒரு கேள்வி தான். ஏன்னா ஒரு பக்கம் தமிழர்கள் முன்னாடி கேட்டேன் நான், அதான் ஒரு பக்கம் அதிமுக சேர்ந்தா தமிழக மக்கள் ஏற்பார்களா, ஒரு 2 கட்சியினுடைய ஒரு ஆத்மார்த்தமான தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் வருது. அது தொண்டர்கள் என்பது வேறு, நிர்வாகிகள் என்பது வேறு. ஆனால் தொண்டர்கள் வந்து ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்கன்னா அந்தந்த நிர்வாகிகள் அந்தந்த கட்சிகள் வந்து நமக்கு தெரியும். அது நம்ம அவங்கள்ட்ட போய் நம்ம பல்ஸ் பார்த்தோம்னா அது போய் அவங்களுக்கு போய் நெருடலாம் போய் மாறிடும். அதனால் வந்து இதுக்கு எல்லாமே திராவிடர்கள்னா இருக்குன்னா நம்ம எல்லோரும் ஒன்று தான். ஏன்னா இங்கேருந்து மும்பையில் போய் தமிழர் இருக்கிறான், இங்கேருந்து போய் வந்து மலேசியாவில் இருக்கிறான், இங்கேருந்து போய் வேறு ஜார்க்கண்டு அப்படி இப்படி எங்கெங்கே இருக்கிறாங்க. இப்போ அவங்களாம் ஒதுக்க ஆரம்பித்து எங்கே போகிறது? இந்த ஆதரவு கோரும் நடைமுறை அப்படிங்கிறது தாவேக்கா சரியாக பண்ணலையா? இப்போது ஏதோ வாட்ஸ்அப்பில் லெட்டர் அனுப்புனாங்க அப்படின்லாம் இப்போது நியூஸில் வருது. ப்ராப்பராக நேரில் சந்தித்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம் திருமாவளவன் அவர்கள்கிட்ட. ஆனால் அப்படி எதுவும் நடக்கலையே அப்படின்றதுனால தான் விசிகா இந்த காலதாமதத்தையும் இல்லை தாவேக்காவை பெருசாக கன்சிடர் பண்ணாமையும் இருக்கா? இல்லை அப்படி இல்லை. அண்ணன் விஜயன் அவர் வந்து ஒரு திடீர்னு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுட்டார். நாங்கள் மிகப்பெரிய கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 ஆண்டுகால அரசியல் அனுபவம் எங்களுக்கு இருக்குது. அவர் வர்றதுக்கு கொஞ்சம் ஐயம் இருந்திருக்கலாம், எப்படி அவங்ககிட்ட ஒரு ஆதரவு கேட்கறதுக்கு அப்படி ஒரு ஐயம் வந்திருக்கலாம். எப்படி டக்குன்னு போய் முன்னாடி போய் கேட்டு டக்குன்னு இல்லைன்றா என்ன பண்ணுறது, சரி இருக்குன்ட்டேன்னா ஓகே, இல்லைன்னா என்ன பண்ணுறது. அதனால் ஒரு குறுஞ்செய்தி மூலமாக ஒரு சின்ன ஒரு தகவல் சொல்லி பார்ப்பன்றத கூட சொல்லியிருக்கலாம். அதை வந்து நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டாங்கன்னு நம்ம எடுத்துட்டோம்னா தரதலாக போயிடும். ஏன்னா ஒருத்தங்க நம்மக்கிட்ட வந்து உதவி கேட்குறாங்கன்னா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக அவங்க வந்து ஒரு உதவி கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன யோசிக்கணும், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நலன் கருதி தான் அதை நம்ம பார்க்கணும். அது சரியாக இருக்கணும். அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் லெட்டரை விசிகா தப்பாக பார்க்கல. இல்லை விசிகா தப்பாக பார்க்கறது இல்லை, இந்த நான் தப்பாக பார்க்கல. ஓகே, நான் தப்பாக பார்க்கல. விசிகா தப்பாக பார்க்குற மாதிரி இருந்தால் எங்கள் தலைவர் சொல்லியிருப்பார். நான் தனிப்பட்ட முறையில் ஒரு இசையமுதனாக இருந்து அந்த கடிதத்தை நான் தவறாக பார்க்கல. எங்கள் தலைவர் வந்து அதை தவறுதாக பார்த்துருந்தாருன்னா அதை தகவல் சொல்லியிருப்பார், தவறு அப்படின்னு சொல்லியிருப்பார். எங்கள் தலைவர் பல பேட்டியில் சொல்லியிருக்காரு, எங்களுக்கும் கடிதம் அனுப்பியுள்ளார் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. அதனால் வந்து நான் தவறாக எடுத்துக்கலை, மற்றவங்க தவறாக எடுத்துக்கிறாங்களாங்கிறது வந்து அவங்களுடைய மனநிலையை நான் போய் உள்ளே புகுந்து ஆராய முடியாது. அதனால் வந்து அதில் கொஞ்சம் ஆனால் இதில் ஒரு பக்கம் இப்போ லெட்டர் இப்படி அனுப்பியிருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம். ஆனால் நேற்று இரவிலிருந்து ஒரு செய்தி ஒன்று வந்தது. இப்போ ஆதவர்ஜுன் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் நேரில் சந்தித்தார் அப்படின்னு வருது. ஆனால் அது அதிகாரப்பூர்வமாக அது யாரும் வெளியில் சொல்லிக்கலை அப்படின்னு. அப்போ அந்த சந்திப்பை விசிகா மூடி மறைக்க பார்க்குதா, இல்லை தாவேக்காவும் தான் மூடி மறைக்க பார்க்குது? இல்லை அவங்க வந்து ஆதரவு கேட்டது உண்மை, கடிதம் கொடுத்தது உண்மை, தொலைபேசி தொடர்பு கொண்டது உண்மை, அது எந்த மாற்றுக்கிறது. சில இப்போ இந்த ஆர்ப்பாட்டம் நேற்று நடந்த ஆர்ப்பாட்டம் இருந்துச்சு, அந்த ஆர்ப்பாட்டம் போகிற மாதிரி இருக்கும். இன்னும் சில பேர் வந்து எங்கள் கட்சியில் என்ன ஏது எல்லாம் நாங்கள் கடந்த ஆலோசனை கிட்டத்தட்ட நாங்கள் 8 தொகுதியில் போட்டுவிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 6 தொகுதியில் நாங்கள் வந்து கொஞ்சம் தோல்வி விட்டுட்டோம். 2 தொகுதியும் போட்டுக்கிறோம். அந்த 6 பேர் கூட நாங்கள் வந்து பேசணும். அதன் பிறகு எங்கள் கட்சியில் என்னென்ன இந்த தேர்தல் வேலைகள்லாம் எப்படி அப்படின்னு பார்க்கணும். இப்போ தான் பொறுப்பாளரும் போட்டுருக்குறாங்க. அந்த ஐயத்தில் வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் சேர்க்காம தான் கவனம் செலுத்தாமல் இருந்திருக்கலாம் ஒழிய அவங்கள தாவேக்காக வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இல்லை ஆதவ் திரும்ப சந்திப்பு நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான். இல்லை அது வெளிப்படையாக அது தலைவர் தான் அது சொல்லணும். ஏன்னா நான் வந்து நடந்துச்சு நடக்கலைங்கிறதுலாம் அந்த முடிவு எடுத்துட முடியும். ஏன்னா இது வந்து அரசியலுங்கிறது வந்து ஒரு சில நேரமும் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி கூட பாருங்கள், காங்கிரஸ் தலைவர் வந்து பேசியிருக்காரு, அகில இந்திய காங்கிரஸ் கூட எங்கள் தலைவர் பேசியிருக்காரு, எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் தான் இன்றைக்கி காய் நகர்த்தணும் அவங்களுக்கு கூட தெரியுது. அதனால் வந்து இவர் சந்தித்தார், இவர் பேசினார் அப்படின்னு வந்து ஒரு சமூக மையத்திலிருந்து நம்ம வெளியே சொல்கிறது வந்து கட்சி விதிமுறைகள் வந்து நம்ம பின்பற்றுறது வந்து நம்ம பின்பற்றலையோ அப்படி ஒரு ஐயம் வருது. ஏன்னா அதை தான் நான் கேட்டேன். இப்போ விசிகா அதை சொல்ல மறைக்குதா அப்படின்னு. இல்லை அதே இப்போதைக்கு சொல்லிக்க வேண்டாம்னு நினைக்குதா? சந்திச்சா யார் சந்திச்சிருக்கணும்? தலைவர் சந்திச்சிருக்கணும். அப்போ தலைவர் சொல்லலைன்னா அப்போ சந்திக்கலன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா வந்து சந்திச்சா தலைவர் சொல்லியிருப்பார், சந்தித்தார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதில் என்ன ஆயிருப்போது, சந்திச்சாரும் சந்திச்சு சொல்ல போகிறார். இப்போ கடிதம் சொன்னார்ல, அப்போ சந்திச்சாரும் சொல்லிட்டு போகிறார் தலைவர். அதனால் அது இதில் நான் சமூக வலைதளங்களில் ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன்.
திருமாவர்களினுடைய இத்தனை தாமதத்துக்கு பின்னாடி அவருடைய பலகட்ட யோசனைகள் ஒரு யோசனை, ஒருவேளை நம்ம விஜய் கூட போய் அது அமைச்சரவையில் பங்குன்னு ஒன்று கொடுத்தா அது வந்து இப்போ வன்னியரசு அவர்கள் ஜெயிச்சிருக்கிறதுனால வன்னியரசு அவர்களுக்கு அந்த அமைச்சரவையில் இடம் அப்படின்றத திருமாவளவன் அவர்கள் ஒருவேளை அது ஏற்றுக்க மறுக்கிறாரோ, வன்னியரசு அவர்களுக்கு அமைச்சரவையில் இடமா அப்படின்னு ஒருவேளை இப்படின்லாம் சில இதை கிளப்பி விடுறாங்க. நான் கேட்குறேன், இந்த கேள்வியே நான் ரொம்ப சங்கடப்படுறேன். ஏன்னா அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்ததே எங்கள் தலைவர் தான். அப்போ அவர் ஏன் அவர் வருத்தப்பட போகிறாரு, அவர் ஏன் பட போகிறாரு? வன்னியரசனுக்கு வந்து நீ கட்சியில் துணை பொதுச் செயலராக இருக்கிறாரு, ஒரு மாநில செய்தி தொடர்பராக இருந்தார், அது பிறகு கட்சியில் துணை பொதுச் செயலராக இருக்காரு. இன்றைக்கி சட்டமன்றத்துக்கு அவர் தலைவர் தான் அனுப்புனார். அவர் ஏன் பண்ண? யாராச்சும் பெற்ற பிள்ளைகளை வந்து யாராச்சும் வந்து வேற்றுமையை பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்களே. ஏன் தலைவர் ஏன் பார்க்க போகிறாரு? அப்படி ஒரு அவசியமே இல்லையே. முதல்ல அமைச்சர்கள் முதல்ல இடம் தராங்க, அது தெரிஞ்சுக்கணுமே முதல்ல. நம்ம ஏன்னா எந்த பாயிண்ட்லேருந்து வருதுன்னா ஒரு திமுக ஆதரவு மனப்பான்மையிலேயே இருக்கிறாரு இப்போ வன்னியரசு அவர்கள் அப்படின்னு ஒரு கருத்து ஒன்று நிலவிக்கிட்டு இருக்குல்ல, அது பின்னாடி இந்த மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. அதனால கேட்குறேன். அப்படின்னு இல்லை, அண்ணன் வன்னியரசன் அவர்கள் வந்து அந்த மனப்பான்மையில் அவர் வந்து எப்பயுமே மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய மனப்பான்மை தான் இருப்பார். இன்னும் சொல்லப்போனால் கட்சி சார்ந்த மனப்பான்மை தான் இருப்பார். அவர் திமுக ஒரு காலத்தையும் சொல்லுவார், தலைவர் எந்த ஸ்டாண்ட் எடுத்தாலும் அடுத்த நொடியே அந்த முடிவு தான் அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்து பின்பற்றுவார். அதில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப தெளிவாக, நான் சின்ன புள்ளிருந்து அண்ணன் வன்னியரசு அவரை பார்த்துருக்கேன் நான். அதனால் வந்து எனக்கு ரொம்ப அண்ணனை முழுமையாக தெரியும். தலைவர்லாம் அப்படி ஒரு இதெல்லாம் வந்து முட்டிக்கும் முழங்காலுக்கும் தேவையில்லாத முடிச்சு போடுற கதை மாரி இதை நான் பார்க்குறேன். ஸோ ஃபைனலி இப்போ என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்லிக்கணும்னு ஏதாவது நினைக்கிறீங்களா? விசிகா வந்து என்ன மாதிரியான மனநிலை, இப்போ தொண்டர்களினுடைய எண்ணங்களுக்கு குரல் கொடுப்போன்னு திருமாவளவன் அவர்கள் அதையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு, தொண்டர்களுடைய மனநிலை வந்து இப்போ ஏற்கனவே வந்து விஜயோட போகலான்ற ஒரு இதெல்லாம் இந்த கூட்டணி சமயங்கள் பேசிகிட்டு இருந்த சமயங்கள்லாம் ஒரு குரல் இருந்ததும் தெரிய வந்தது. அதெல்லாம் திரும்பவும் அந்த மாதிரியான குரல் இருக்கா? இப்போ விஜயை நோக்கி நகர்ற பார்வைன்றது கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணுறப்படுமா, இல்லை நம்ம திமுக கூடவே தான் இருக்கணும் அப்படிங்கிற இது எல்லாமே முடிவுக்கு நாளைக்கு சொல்லுவோன்னு சொல்லியிருக்காரு. நான் தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்குறேன், நீங்கள் உள்ளே இருக்கிறதுனால. தொண்டர்களோட மனநிலை ரெண்டு விதமாக இருக்குது. என்னென்னா, ஒன்று வந்து கட்சி நலன். ஏன்னா நாங்கள் திமுக இருக்கிறது வந்து தேர்தல் கூட்டணி, ஆனால் சில கொள்கைகள் எங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டு. சமூக நீதிங்கிறது வந்து அண்ணா தொடங்கிய காலத்தில் வந்து அந்த அவர் கொள்கை இருக்குது, எங்களுக்கும் அந்த சமூக நீதிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த கொள்கையில் நாங்கள் உடன்பட்டு இருக்கிறோம். ஆனால் கூட்டணிங்கிறது வந்து அந்த தேர்தல் சமயத்தில் மட்டும் தான், பொதுவாக அப்படி தான் நானும் பார்த்துருக்குறேன். கண்டினியூவாக அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்கவுங்க போராட்டங்கள் வரும், அவங்கவுங்கள வரும், அப்படி போயிட்டுருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் வந்து தொண்டர்கள் மனநிலைங்கிறது தலைவர் தெரியும். ஆனால் இது எப்படி வந்து சாதுரியமாக நம்ம வந்து சரி பண்ணுறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அந்த கேள்விக்குறிக்காக தான் வந்து இப்போ வந்து இப்போ இந்த உயர்மட்ட குழு கூட்டம் நடந்துட்டுருக்கு. இந்த உயர்மட்ட குழு கூட்டத்தில் வந்து ஒரு நல்ல பதிலாக தான் இருக்குது. எப்பயுமே தமிழ்நாட்டு மக்களுக்காக இருந்தாலும் சரி, இல்லை கட்சி நலனுக்காக இருந்தாலும் சரி, அது சரியான பதிலாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி தான் எங்கள் தலைவர் எடுப்பார். ஏன்னா தலைவரை தான் நாங்கள் பின்பற்றுறோம். நாங்கள் வேற ஒரு மனிதரை பின்பற்றா, வேற ஒரு தலைவரை நாங்கள் பின்பற்றலை. நாங்கள் தலைவரை நாங்கள் பின்பற்றுறோம். அதனால் எங்களுக்கு ஒரு முழுமையான நல்ல தகவல் சொல்வார் தான் எதிர்பார்ப்போம். எது சொன்னாலும் நாங்கள் ஏற்று தயாராக இருக்கணும். அதுதான் தொண்டனுடைய வேலை. இல்லை, அதான் மக்களுடைய தீர்ப்புக்கு மதிப்பளிக்கணும்னு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு, கம்யூனிஸ்ட்டுகள் எல்லாருமே சொல்கிறாங்க. மக்களுடைய தீர்ப்பு விஜய்க்கு முன்னுரிமை கொடுத்தது அப்படிங்கிறது. இப்போது மக்களினுடைய முன்னுரிமை தான் முக்கியம்னு நினைக்கிற விசிகாவும் அந்த மக்களினுடைய மனநிலையோடு தான் ஒத்து போகிற முடிவு எடுப்பாங்களா அப்படிங்கிறத கேள்வி. இல்லை, அது நம்ம வந்து விஜய் ஆதரிப்பாங்களா? இல்லை, அது நம்ம ஆதரிக்கிறோம் ஆதரிக்கலைங்கிறது வந்து என் வாயால் வந்து நான் டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட முடியாது. எடுத்தங்க வந்து நான் சொல்லிட்டோம்னா ஒரு தலைமை இருக்குது, தலைவர் இருக்கிறாரு. ஏன்னா சில பேர் தனித்துவமாக சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்படி நான் இருக்க முடியாது. மற்றவங்க அப்படி இருக்கலாம், அப்படி நான் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா சின்ன பிள்ளை நான் என்னை தூக்கி வளர்த்துவர் அவர். அதனால் நான் தனித்துவமாக இயங்க முடியாது. எந்த நல்ல செய்தியாக இருந்தாலும் இன்னும் ஒரு 5 மணி நேரத்தில் ஒரு தலைவர் வெளியே சொல்லிடுவார். அதனால் அதுக்காக நானும் தான் காத்திருக்கேன். இப்போ நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ, எப்படி தமிழக மக்கள் எதிர்பார்க்குறாங்களோ, அந்த நல்ல செய்திக்கு நானும் எதிர்பார்க்குறேன். அதனால் தலைவர் எது சொன்னாலும் அதை நாங்கள் கட்டுப்போகிறோம், அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட வந்து 1 கோடி பேருக்கு மேலே சிறுத்தைகள் இருக்கிறாங்க. அந்த 1 கோடி பேருக்கு மேலே இருக்கக்கூடிய சிறுத்தைகள் எல்லாருமே இது வந்து உடன்பட்டு தான் இருக்கிறாங்க. அண்ணன் என்ன சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், அப்படி தான் சொல்கிறாங்க நாங்கள். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் சொன்னது போல் எல்லாரும் ஒட்டுமொத்த தமிழ்நாடே முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களை பகிர்ந்து வைக்க ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.